இந்த உலகத்துல ஏராளமான மனிதர்கள் உண்டு. அவர்கள் வைத்திருக்கிற ஸ்தானங்கள் ஏராளமானது. ஆமென். நிறைய நிலங்கள் வைத்திருக்கிறவர்கள், நல்ல மாடி மேல மாடி கட்டுகிறவர்கள், ஏராளமான பணங்கள் வைத்திருக்கிறவர்கள், நல்ல வசதிகளை வைத்திருக்கிறவர்கள். நான் யார் தெரியுமா? இந்த ஜமீனுடைய, இந்த குடும்பத்தினுடைய, இன்னாருடைய பிள்ளை, இப்படிப்பட்ட ஆளு, நான் இந்த குடும்பத்துல பிறந்தால், என்னுடைய சொத்து இப்படி, என்னுடைய படிப்பு இப்படி, நான் இப்படி, தங்களை பற்றி சொல்லணும்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று அறியாத ஒரு பெருமை எல்லாருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இருப்பது இயல்பு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 30வது வசனம். தானியேல் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று நேபுகாத் நேச்சார் தன் இருதயத்துக்குள்ளே பெருமை கொண்டான். அல்லேலூயா. இவன் தொங்கு தோட்டங்களை ஏற்படுத்தி நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று தனக்குள்ளே அவன் பெருமை கொண்ட பண்ணினால், தேவன் அவனுடைய பெருமையிலிருந்து கர்த்தர் அவனை விழ பண்ணினார். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்பொழுதும் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. வேதத்திலே தலையை உயர்த்தினவர்களும் ஸ்தோத்திரம், இந்த மகா பெரிய பாபிலோனை கட்டின, தொங்கு தோட்டங்களை ஏற்படுத்தி, தனக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி, அல்லேலூயா. ஆமென் சொல்றீங்களா? ஆமென். சமுத்திரத்திலிருந்து, கடல்ல இருந்து ஒரு பைப்பை கொண்டு வந்து அவனுடைய முதுகுல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அங்க கடற்கரையினுடைய அந்த காற்று இவனுடைய அரண்மனையினுடைய இடத்துக்குள் வரும் அளவுக்கு இவனுக்கு ஆடம்பரம் ஏற்பட்டு. ஆமென். ராஜாக்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அளவே கிடையாது. ஆனால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஒரே மனிதனை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சிலருடைய மேன்மை தங்களுடைய பொருட்களிலும், தங்களுடைய பதவிகளிலும், தங்களுடைய வளர்ப்புகளிலும், பிறப்புகளிலும், தங்களுடைய பணத்தையும், தன்னுடைய வீட்டிலையும், தன்னுடைய படிப்பு, இவைகள் உலக பிரகாரமான பொருட்கள் மேலதான் தங்களுடைய மேன்மைகளை வைத்துக் கொள்கிறார்கள். தேவன் இந்த மேன்மைகளை துடைப்பதற்கு அவருக்கு சில வினாடிகள் போதுமானது.